முதலமைச்சர் விஜய் குறித்து அவதூறாக பேசியதாக திருச்செந்தூர் தொகுதி திமுக எம்எல்ஏ அனிதா ராதாகிருஷ்ணன் கைது செய்யப்பட்டுள்ளார். வழக்கின் விவரம் என்ன? தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் தொகுதி திமுக எம்எல்ஏ அனிதா ராதாகிருஷ்ணன். இவர் கடந்த திமுக ஆட்சியில் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை அமைச்சராகவும் செயல்பட்டுள்ளார். இவர் தாவேக அரசு மீதும் முதலமைச்சர் விஜய் குறித்தும் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் ஆத்தூரில் கடந்த மாதம் 20ஆம் தேதி நடந்த திமுக பொதுக்கூட்டத்தில் பங்கேற்ற அனிதா ராதாகிருஷ்ணன் முதலமைச்சர் விஜய் குறித்து ஒருமையிலும் அவதூறாகவும் சர்ச்சைக்குரிய வகையில் கருத்துக்களை தெரிவித்தார். மேலும் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் அமர்ந்திருக்கும் விதம் குறித்தும் விமர்சனம் செய்தார். முதலமைச்சர் விஜய் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய எம்எல்ஏ அனிதா ராதாகிருஷ்ணன் மீது தாவேக நிர்வாகிகள் ஆத்தூர் போலீசில் புகார் அளித்தனர். அந்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை நடத்தி வந்தனர். இந்த வழக்கில் முன்ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் அனிதா ராதாகிருஷ்ணன் மனு தாக்கல் செய்த நிலையில் அந்த மனுவை நீதிபதி தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். முன்ஜாமீன் மனு தள்ளுபடியான நிலையில் திமுக எம்எல்ஏ அனிதா ராதாகிருஷ்ணனை போலீசார் கைது செய்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் ஆத்தூர் பேரூராட்சிக்கு ஆய்வுக்கு சென்றபோது அனிதா ராதாகிருஷ்ணனை ஆத்தூர் போலீசார் கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட அனிதா ராதாகிருஷ்ணன் தனது காரில் ஏறி காவல் நிலையத்திற்கு வருவதாக கூறியதை ஏற்க மறுத்த போலீசார் காரில் இருந்து அவரை இறக்கி போலீஸ் வாகனத்தில் ஏற்றி அழைத்துச் சென்றனர். இதனை பார்த்து கொண்டிருந்த திமுகவினர் அனிதா ராதாகிருஷ்ணன் கைது தாவேக அரசின் பழிவாங்கும் நடவடிக்கை என கூறி சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்ட நிலையில் போலீசார் குவிக்கப்பட்டு மறியலில் ஈடுபட்டவர்கள் அகற்றப்பட்டனர். எம்எல்ஏ அனிதா ராதாகிருஷ்ணன் கைது செய்யப்பட்ட சம்பவம் திமுகவினரிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.